இப்போ இன்டர்லாக் பிரிக்ல வீடு கட்ட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்லாக் பிரிக்கை எப்படி சூஸ் பண்றதுன்னு என்னுடைய 3 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சீப்பா இருக்கிற பொருள் குவாலிட்டியா இருக்காது, குவாலிட்டியா இருக்கிற பொருள் சீப்பா கிடைக்காது. அதனால கல்லுக்கு ₹1 ₹2 கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குவாலிட்டி இல்லாத கல்லை எடுத்துட்டு போய் உங்க வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க. அது உங்க வீடை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். ஒரு நல்ல இன்டர்லாக் பிரிக்கை செலக்ட் பண்ணும்போது அதனுடைய சைஸ் என்ன, டைமென்ஷன் என்ன, ஷேப் என்ன, பினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா பேராமீட்டர்ஸையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிருங்க. ஒரு நல்ல இன்டர்லாக் பிரிக்கினுடைய 6 இன்ச் கல்லினுடைய வெயிட் 11 கிலோவுக்கு மேலையும் 8 இன்ச் பிரிக்கினுடைய வெயிட் 15 கிலோவுக்கு மேல இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதனுடைய கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்டர்லாக் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ல கியூரிங் பண்ணுவாங்க. ஒன்னு இமர்ஸ்டு வாட்டர் கியூரிங், இன்னொன்னு நார்மல் கியூரிங். இமர்ஸ்டு வாட்டர் கியூரிங்கா இருந்தா 5 டேஸ்க்கு மேல கியூர் ஆயிருக்கணும். நார்மல் கியூரிங்கா இருந்தா 14 டேஸ்க்கு மேல கியூர் ஆயிருக்கணும். அந்த மாதிரி நல்ல கியூர்டு பிரிக்ஸ் சூஸ் பண்ணுங்க. இன்டர்லாக் பிரிக்ல முக்கியமான விஷயமே அதனுடைய லாக்கிங் சிஸ்டம் தான். அதனால ஒரு பிரிக்கோட இன்னொரு பிரிக் எந்த அளவுக்கு லாக் ஆகுது, அதனுடைய கிளியரன்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்குன்றத முக்கியமா நோட் பண்ணிருங்க. இன்டர்லாக் பிரிக்கை செலக்ட் பண்ணும்போது ஒரு சாம்பிள் மட்டும் பார்த்துட்டோ, ஒரு சைட்ல மட்டும் ஒர்க் நடக்கிறத பார்த்துட்டோ ஒரு பிரிக்கை சூஸ் பண்ண வேண்டாம். டைரக்டா ஃபேக்டரி விசிட் பண்ணிருங்க. இன்டர்லாக் பிரிக்கினுடைய சைஸ், ஷேப், குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துருங்க. இப்போ மார்க்கெட்ல நிறைய ஃபேக் ப்ராமிஸ் போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிரிக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு பிரிக்கை டெலிவரி பண்ணிடுறாங்க. கடைசியில இன்டர்லாக் பிரிக்கை லே பண்றதுக்கு மேசனை ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் 3 மாசம் 4 மாசம் வெறும் பிரிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு வீடு கட்ட முடியாத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேசன் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிரிக்கை ஒரு இடத்துல வாங்குங்க.